நாளிலும் கூட நம்ம தொடர்ந்து படித்து வருகிற பாடத்துக்கு நேராக போகிறோம். நாம் படிச்சுட்டு இருக்கிறோம், கிறிஸ்து ஏன் உலகத்தில் குழந்தையாக பிறந்தார்னு சொல்லி 6 காரியங்களையும் முடிச்சாச்சு. இன்னைக்கு கடைசி பாயிண்ட்டுக்கு நேராக வந்தாச்சு. வந்த மற்ற காரியங்களை ஒரு விஷயம் நான் சொல்லிவிட்டு இன்றைய நாளினுடைய தெய்வ செய்திக்குள்ள போகலாம். முதலாவது காரியமாக அவருடைய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக குழந்தையாக வந்தார் என்று பார்த்தோம். 2வது, தீமையை நன்மையாய் மாற்றுவதற்காக இயேசு குழந்தையாக வந்தார் என்று தியானித்தோம். 3வது, அவர் அடையாளமாக குழந்தையாக வந்தார் என்று நாம் தியானித்தோம். அடுத்து, அவர் நம்மை போல மாறி நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போவதற்காக குழந்தையாக வந்தார் என்று தியானித்தோம். 5வதாக, நம்மில் ஒருவராக நம்மோடு கூட வாழ்வதற்காக, இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். நம்மோடு இருக்க அவர் குழந்தையாக வந்தார். 6வது காரியம் கடந்த வாரத்தில் தியானித்தோம், நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்றி அதை முடிப்பதற்காக கிறிஸ்து இந்த உலகத்தில் குழந்தையாக பிறந்தார் என்று. இன்றைக்கு தியானிக்க போகிற காரியம் இருக்கிறதுல ரொம்ப இந்த 6 காரியங்களும் அர்த்தம் பெறணும்னா இந்த 7வது காரியம் இருக்கிறனால தான் அந்த 6 காரியம் அர்த்தம் பெறத்தக்கதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். 7வது காரியம், இயேசு ஏன் உலகத்தில் குழந்தையாக வந்தார். வாசிப்போம். 1 யோவான் 4வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. 7வது காரியம், இயேசு ஏன் குழந்தையாக வந்தார் என்றால் தேவன் நம் மீது அன்பாயிருந்தார். அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பின் வெளிப்பாடுதான் இயேசு குழந்தையாக பிறந்தது. அதனாலதான் இந்த வசனத்தில் அழகா எழுதியிருக்கும், இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு என்ன பண்ணுச்சா, வெளிப்பட்டது அப்படின்னு இருக்கும். இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன பண்ணாரு, அன்பு கூர்ந்தார். தேவனுடைய அன்பு அளவிட முடியாது. அதுக்கு நீளம், அகலம், ஆழம், உயரம் என்னதுன்னு நம்மளால கணக்கு. இப்போ அதுக்கு ஒரு எதையாச்சும் வச்சு நான் இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேன்னு காட்டணும். இப்போ உலக பிரகாரமாகவே நம்ம என்னதான் உள்ளுக்குள்ள அன்பு வைத்திருந்தாலும் ஏதாவது ஒரு மூலமா தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த அன்பை வெளிப்படுத்த முடியும். ஒரு தாய் பிள்ளை மீது வைத்திருக்கிற அன்பை எப்படி வெளிப்படுத்துவான்னா, அவனுக்காக அந்த பிரசவ வலி என்ன பண்ணிப்பாங்க, தாங்கிப்பாங்க. நினைத்தா ஒரு பெண் நினைத்தா நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன்னு கையை இப்படி விரிச்சிடலாம். ஆனா அதை ஏன் ஏற்றுக்கொள்ளுகிறாங்க, அந்த அன்பின் நிமித்தமா, வேற எதுவும் கிடையாது. எத்தனையோ பேர் உலகத்துல நான்லாம் குழந்தை பெற்றுக்க மாட்டேன், எத்தனையோ நடிகைகள் அழகு போயிடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுகிறாங்க, வாடகை தாய் மூலமா குழந்தை பெற்றுக்கிறாங்க. ஏன் அந்த வேதனை என்னாலும் அனுபவிக்க மாட்டேன். ஆனா அதை அனுபவிக்கிறாங்கன்னா காரணம் என்ன, அன்பின் நிமித்தமாகும். ஒரு அன்பு இருக்குன்னா அது அன்பு ஏதாவது ஒரு மூலமா வெளிப்படும். இப்ப தேவன் வைத்திருக்கிற அன்பை அவர் வெளிப்படுத்துவதற்காக அவர் செய்த ஒரு காரியம் தான் கிறிஸ்து பூமியிலே குழந்தையாக பிறந்தார். 1 யோவான் 4ம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதாவது காடு கிட்ட லவ் இல்லை, காடு தான் லவ். இங்கிலீஷ் பைபிள்ல நீங்க KJV வெர்ஷன்ல வாசித்தீங்கன்னா காட் இஸ் லவ்னு இருக்கும். இந்த வசனத்துல காட் இஸ் லவ்னு இருக்கும். இதே டிரான்ஸ்லேஷன் ஃபார் டிரான்ஸ்லேட்டர்ஸ்னு ஒரு வெர்ஷன் இருக்கு. அதுல எப்படி எழுதி இருக்குன்னா, காட்ஸ் நேச்சர் இஸ் டு லவ் பீப்புள். தேவனுடைய அவருடைய நேச்சரே, அவரோட நார்மலா அவர் எப்படிப்பட்டவர்னா மனிதர்களை நேசிக்கிறவர், அவர்கள் மேல அன்பு வைக்கிறவர். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இப்ப இந்த அன்பை தேவன் வெளிப்படுத்தணும். அதனுடைய உச்சபட்ச வெளிப்பாடு தான் கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறக்கிறது. இந்த கிறிஸ்து பிறப்புல நம்முடைய திரித்துவ தேவனுடைய அன்பை நம்ம பார்க்கலாம். கிறிஸ்துவின் வாழ்க்கையில வெறும் கிறிஸ்துவ மட்டும் அன்பா இல்லை, திருத்துவத்தில் இருக்கிற 3 பேருமே போட்டி போட்டு அன்பை காட்டினாங்க. அதை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். எப்படி போட்டி போட்டு 3 பேருமே தங்களுடைய அன்பை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பின் சம்பவத்தை வைத்து பிதாவினுடைய அன்பையும் குமாரனுடைய அன்பையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பையும் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது நம்ம வாசித்த வசனத்தை திரும்ப வாசிக்க போகிறோம். 1 யோவான் 4:9 தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதனால் தேவன் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. இந்த வசனத்துல யாரை குறித்து எழுதியிருக்கிறது? ஒரே பேரான குமாரனை தந்தாருன்றது மூலமாகவே நம்ம யார் இருக்கிறான்னு புரிஞ்சுக்கலாம். இங்க பிதாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பிதா கிறிஸ்துவை தருகிறதுனால அவர் தம்முடைய அன்பை காட்டுறார். இப்போ பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் எப்படிப்பட்ட உறவு அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். பிதாவுக்கு கிறிஸ்து தான் ஒரே பேரான அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருக்கு வேற என்ன கிடையாது, குமாரர்கள் கிடையாது. அதாவது உடனே அப்போ இயேசு வந்து பிதாவுக்கு பிள்ளையா? அப்படி கிடையாது. திருத்துவத்தின்படி குமாரன் எப்படி காணப்படுகிறாரு? பிதாவுடைய பிள்ளையாக பார்க்கப்படுகிறார். அவருக்கு வேற யாரையுமே பிதா அந்த ஸ்தானத்துல வைக்கவே இல்லை. பரலோகத்துக்கு நம்ம போனோம்னா பரலோகம் எப்படி இருக்கும்னா பிதா இருப்பாரு, அவருக்குள்ள குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் இருப்பாரு. மற்ற எல்லாமே பரலோகத்தில் இருக்கிற எல்லாமே, முன்னாடி 4 ஜீவன்கள் இருக்கும், அருகில 24 மூப்பர்கள் இருப்பாங்க, சுற்றிலும் 1000-10,000 தூதர்கள் இருப்பாங்க, பிதாவுக்கு மேலாக சேராவின் இருப்பாங்க. இதுதான் பரலோக அமைப்பு. தேவனிடத்துல இருந்து ஒரு நதி புறப்பட்டு போகும். இந்த நதி நடுவுல இருந்து அப்படி புறப்பட்டு போகும். இதுதான் பரலோகத்தின் அமைப்பாக வேதத்தில் எழுதப்பட்டது. இதுல அங்கே இருக்கிறதுல உறவா இருக்கிறது யாருன்னு பார்த்தா பிதாவும் குமாரன் மாத்திரம். மற்றவர்கள் எல்லாருமே ஒரு தேவனாகவும் ஒரு அரசராகவும் தான் யாரை பார்ப்பாங்க? பிதாவாகிய தேவனை பார்ப்பாங்களே தவிர்த்து வேற யாருக்குமே என்ன கிடையாதுங்க, உறவே கிடையாது. பிதாவுக்கு ஒரு உறவு பரலோகத்துல இருக்குன்னா அது இயேசு. இப்போ பிதா நம் மீது வைத்திருக்கிற அன்பை காட்டணுன்றதுக்காக அவர் என்ன தெரியுமா பண்றாரு? அவரோட ஒரே பேரான குமாரன் என்ன பண்றாரு? என் லவ் பெருசுப்பா, அதை நான் எப்படி காட்ட போறேன்? நான் எனக்கு ப்ரெஷியஸ் நினைக்கிற ஒண்ணு நான் என்ன பண்ண போறேன்? இதை நம்ம ஒரு உதாரணத்தோடு நம்ம தியானிக்க போறோம். ஆதியாகமம் 21வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 21வது அதிகாரம் 14வது வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டாள். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள் அப்படின்னு. இப்போ கிறிஸ்து மரித்து பாவ மன்னிப்பு உண்டாகணும்னு டிசைட் பண்ணது யாரு? கிறிஸ்து வந்து மரித்தாதான் பாவ மன்னிப்பு உண்டாகுன்றத டிசைட் பண்ணது யாரு? பிதா. இப்போ நல்லா யோசித்து பாருங்க. அவர் நினைச்சா இது இல்லாம வேற ஒரு வழியை உண்டாக்க முடியும். அவர் நினைச்சா வேற ஒரு வழியை உண்டாக்க முடியும். ஆனாலுமே ஆண்டவர் வந்து ஏதோ தான் குமாரன் மீது தான் அன்பு வைத்திருக்கிறதுனால இதை குமாரனுக்கு விளக்காம நம் மீது வைத்த அன்பினால குமாரன் இதுக்குள்ள இழுத்துட்டு வந்துருவார். இப்ப இங்க பாக்குற அந்த சம்பவத்துல ஆபிரகாம் என்ன பண்றாரு? காலைல எந்திரிக்கிறாரு. இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க? ஆகாரையும் பிள்ளை என்ன பண்ண போறாரு? அனுப்பிவிட போறாரு. அப்போ ஒரு துருத்தி தண்ணீரை எடுத்து, அப்பத்தின் தண்ணீரை எடுத்து யாருடைய தோளின் மேல வைத்தான் வேதம் சொல்லுது? ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளை என்ன பண்ணாரா? கையில ஒப்பு கொடுத்தார் அப்படின்றது. இதுவே ஆதியாகமம் 22வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டான். அடிமை பெண்ணுக்கு பிறந்ததுதான் யாரு? இஸ்மவேல். ஏறத்தாழ அவனுக்கு 16 வயது கிட்ட இருக்கு. இப்போ அனுப்பி விடுற இந்த ஸ்டேஜ்ல 14ல இருந்து 18 வயதுக்குள்ள ஏதோ ஒரு வயது தான். அந்த பையனால ஒரு துருத்தி தண்ணியை சுமக்க முடியாதா? சுமக்க முடியும்ல. அவனுக்கு இருக்கிற அந்த வயசுக்கு என்ன பண்ணிருக்கலாம்? தோல்ல தூக்கி ஒரு பெண்ணின் மேல வைக்க போற அந்த ஆபிரகாம் பையன் மேல வைத்திருக்கலாம்ல. அந்த பையன் கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு யார் மேலதான் வச்சாரு? ஆகாரின் மேல வைக்கிற அதே ஆபிரகாம் இங்க ஈசாக்க
வழியா கொண்டு போறாரு. ஏற்கனவே எதுக்குதான் கொண்டு போறோம்? கொலை பண்றதுக்கு கொண்டு போறோம். போற வழியிலேயாச்சு கொஞ்சம் பையன் நிம்மதியா நடந்து வரணும்னு யோசித்தாரா? இல்ல. விறகு கட்டையை தூக்கி யார் மேல வைக்கிறாரு? ஈசாக்கு மேலே வச்சார். தன் சொந்த குமாரன். இதற்கும் இஸ்மவேலை காட்டுல யாரதான் அதிகமா நேசிக்கிறாரு? ஈசாக்க தான் நேசிக்கிறாரு. ஆனா பாரத்தை தூக்கி யார் மேல வைக்கிறாரு? ஈசாக்கு. ஏன்? ஆண்டவர் மீது வைத்திருந்தார். இது அப்படியே ரெசிப்ரோக்கலா நான் சொல்றேன். இப்போ கிறிஸ்து பலியாகணும். ஆனா பிதா அதோட விடலைங்க. அவர் அன்பை காட்டுறதுக்கு இந்த உலகத்தின் மொத்த பாரத்தையும் அவர் வாழ்ந்து சுமக்கட்டும்னு சொல்லி சிலுவை பரியந்தம், மரண பரியந்தம் அவர் பிறப்புல இருந்தே கீழ்ப்படித்தவரை நடத்தினார். எதற்கு? அன்பை காட்டுறது. ஏன்? அந்த பாவ பாரத்தை தூக்கி நம்ம மேலேயே வச்சிருந்திருக்கலாமே. நம்ம அடிமையின் பிள்ளைகள் தானே. அடிமையின் பிள்ளைகளாகி நம்ம மேல பாரத்தை வைக்காம சொந்த பிள்ளையின் மேலேயே பாரத்தை தூக்கி வைத்தார். இதான் யோசித்து பாருங்களேன். அன்பை காட்டுறாரு. நான் எவ்வளவு நேசிக்கிறேன்னு காட்டணும். ஆபிரகாம் ஏன் ஈசாக்கின் மேலே கட்டையை தூக்கி வச்சான்னா, நான் ஆண்டவரை எவ்வளவு நேசிக்கிறேன்னு நான் காட்டணும். அது அப்படி ஆண்டவர் அதுக்கு அப்படி 100 மடங்கு 1000 மடங்கா 1,00,000 மடங்கு அதிகமா காட்டுறாரு. தன்னுடைய ஒரே பேரான குமாரன் மேல பாரத்தை வச்சது மாத்திரம் இல்ல, ஆபிரகாம் ஏச்சு தடுத்துட்டாரு. ஆனா ஆண்டவரை யாருமே தடுக்கல. ஆபிரகாம் போகும்போதே சொல்லிட்டு போறாரு, நாங்க தொழுது கொண்டு திரும்ப வருவோம் அப்படின்ட்டு. ஆடு எங்கன்னு கேட்கும்போது ஒரு விசுவாசம் இருக்கு. கர்த்தர் பார்த்து பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஏன்னா ஒரு நம்பிக்கை உள்ள இருக்கு. ஏதாச்சும் ஒரு நேரத்துல வந்து ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? தடுத்துடுவாரு. ஆனா பிதாவுக்கு யாருங்க அந்த நம்பிக்கையை தர முடியும்? ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்புறாரு. அவருக்கு மேலானது யாருமே கிடையாது. வந்து நின்று எப்படி உங்க பையனுக்கு இப்படி செய்யலாம் கேட்க யாருமே கிடையாது. மனப்பூர்வமா எபிரேயர்ல ஒரு வசனம் இருக்கும், தம்மிடம் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தம்முடைய பேரிலே ஆணையிட்டார் அப்படின்னு இருக்கும். அதாவது பிதாவை தாண்டி ஒரு ஹையர் அத்தாரிட்டி கிடையாது. அவரை வந்து நீ செய்யறது தப்பு சரின்னு சொல்றதுக்கு யாரும் கிடையாது. அவர் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். அவர் கையை பிடித்தவரை தடுக்கத்தக்கவன் ஒருவன் இந்த உலகத்திலும் கிடையாது, இந்த அண்ட சராசரத்திலும் கிடையாது, பரலோகத்திலும் கிடையாது. ஆனா அவர் குமாரனை திரும்ப வாங்க கொடுத்ததுதான். ஏன்? நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக. நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக ஆபிரகாம் பிள்ளையின் முதுகுல பாரத்தை ஏற்றிட்டு அவர் கையில என்ன திரும்ப எடுக்கிறாரு? நெருப்பையும் கத்தியும் எடுக்கிறாரு. அதே போலதான் பிதா இருக்காரு. குமாரனை பூமிக்கு அனுப்பி இந்த உலக பாரத்தை அவர் மேல கொடுத்துட்டு அவரை அழிப்பதற்கான கத்தியையும் நெருப்பையும் அவர் கையில எடுத்துக்கிட்டார். அதனாலதான் இயேசு சிலுவையில சொல்லுவார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு. இதா நம் மீது வைத்த அன்பின் நிமித்தம் குமாரனை விட்டு கொடுத்தார். சிலுவையில மனுஷங்க கையில, பாவிகள் கையில விட்டு கொடுத்தார். அவர் பிறக்கும் பொழுது அமைதல் இல்லை, கூச்சலும் அழுகையுமா இருந்தது. அவர் வளர்ந்தது ஒரு சாதாரண ஒரு நிலையில் இல்லை. எகிப்துக்கு போறாங்க, எகிப்துல இருந்து நாசரேத்துக்கு வராங்க. ஓட்டம் ஒரு நிம்மதியா. அதான் இயேசு சொல்லுவாரு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம். வீடு இல்லையான்னு கேட்டா இருந்துச்சு. பேதுரு வீடு இருந்துச்சு, பெத்லகேமுக்கு போனா அவங்க அப்பா வீடு இருக்கு, நாசரேத்துல ஒரு வீடு இருக்கு, எல்லா இடத்துலயும் ஒரு வீடு இருக்கு. ஆனா பிதா சாய்க்க விடலை. உண்மை அதுதான். பிறந்த நாள் முதல் கொண்டு அவரை தலை சாய்க்க கூட விடலை பிதா. ஏன்? நம் மீது வைத்த அன்பை காட்டுவதற்காக, வெளிப்படுத்துவதற்காக. இப்படி பிதா தம்முடைய அன்பை வெளிப்படுத்திட்டாரு. குமாரன் பார்க்கிறாரு, நான் நேசிக்கலன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு. இப்ப அவர் அன்பை காட்டுறாரு. எப்படின்னு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். இப்ப இயேசு சொல்றாரு,
பிதா என்ன என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரோ நானும் உங்க மேல என்ன வச்சிருக்கிறேன்ப்பா, அன்பு வச்சிருக்கிறேன். இப்போ ஒரு இடத்துல ஒரு கேள்வி. இப்போ பிதா ஒரு டிசிஷன் எடுக்கிறார். என்னது? குமாரன் அனுப்பி அவரை பலியாக்கி ஜனங்களை மீட்டரலாம் அப்படின்னு. இப்போ இந்த டிசிஷன் இப்போ அடுத்து யார்கிட்ட வரும்? இயேசுகிட்ட வருது. இப்போ செய்ய போறது யாரு தான்? இயேசு தான் செய்ய போறாரு. இயேசு நினைச்சிருந்தா இதை தவிர்த்திருக்க முடியுமா முடியாது? இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு பிதா கிட்ட இயேசுவால சொல்ல முடியுமா முடியாது? முடியும். இயேசு ஒரு இடத்துல சொல்லுவார், அவரை பிடிச்சிட்டு போக வரும்பொழுது சொல்லுவார், நான் என் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை தேவன் அனுப்ப மாட்டாரு. நான் கேட்டா என் அப்பாவுக்கு செய்வார். நான் கேட்கட்டுமா அப்படின்பாரு. அவர் கேட்டா பிதா என்ன பண்ணிடுவாரு? மறுப்பு சொல்லவே மாட்டார், உடனே செஞ்சிருவாரு. இப்போ பிதா இந்த டிசிஷன் எடுக்கிறாரு, குமாரன் அனுப்புனாதான் விடுதலை அப்படின்ட்டு. குமாரன் நினைச்சிருந்தா, இயேசு நினைச்சிருந்தா இதை டினை பண்ணிருக்கோம். ஒரு சம்பவத்தை வேதத்துல இருந்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்துல இருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் குறிக்கப்பட்டிருக்கும். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. அதுல இளைய குமாரன் என்ன பண்ணுகிறாரு? அப்பாட்ட சொத்தை என்ன பண்ணுங்க, பிரிச்சிருங்க, என்னுடைய பங்கு எனக்கு கொடுத்துருங்க, நான் அதை வாங்கிட்டு என்ன பண்றேன், கிளம்புறேன் அப்படின்ட்டு. அப்பா எதுவுமே பேசல. பிரிச்சு மூத்த பையனுடைய பங்கை மூத்த பையன்ட்டையும் இளைய குமாரனுடைய பங்கை இளைய குமாரன்ட்டையும் தராரு. சில பேர் இப்படி யோசிப்பாங்க, வெறும் இளைய குமாரன் பங்கை மட்டும்தான் தந்தாங்க. இல்லை, நீங்க வேத பகுதியில் நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா அந்த வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆசிரியர் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை, அப்படின்னு தான் இருக்கும். அவனுக்கு தன் ஆஸ்தின்னு இருக்காது, அவர்களுக்கு தன் ஆஸ்தியை. அப்போ மூத்த குமாரனுக்கும் தன் பங்கு வந்துருச்சு. ஆனா அவன் என்ன பண்ணல, அப்பா அவருக்கு போகல. இளைய குமாரன் என்ன பண்ணுகிறான், கிளம்பி போயிட்டான். போயிட்டு தன் ஆஸ்திகளை இஷ்டம் போல வாழ்ந்தான், இஷ்டம் போல செலவழித்தான். ஒரு கட்டத்துக்கு மேல தன்னுடைய ஆஸ்தி என்ன பண்ணிட்டான், முற்றிலுமாய் நஷ்டப்படுத்திட்டான். இப்போ பசிக்குது, என்ன பண்ணன்னு தெரியல. ஒரு குடியானவன் இடத்துல போறான், பன்றிகளை மேய்க்கும் வேலையை பார்க்கறான். ஆனா கூலிக்கல்ல சும்மா வேலை பார்க்கறான். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பன்றியின் தவிடு கூட அவனுக்கு தரல, சாப்பிட எதுவுமே தரல, கூலியும் தரல. அப்புறம் எதுக்கு அவன் வேலை பார்த்தான் தெரியல. ஆனா போய் வேலை பார்க்கறான். ஒரு கட்டத்துக்கு மேல யோசிக்கிறான், நான் என்னுடைய அப்பா வீட்டுக்கு போறேன். என் அப்பா வீட்டுல வேலைக்காரர் கூட எப்படி இருப்பாங்க, நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. நான் அங்க போறேன்னு முடிவு பண்ணிட்டான். கிளம்பி வரான். தூரத்துல வரும்பொழுதே அப்பா என்ன பண்ணிட்டாரு, பார்த்துட்டாரு. ஓடி போய் கட்டி அணைச்சு அவனுடைய அழுக்கு வஸ்திரங்களை நீக்கி நல்ல வஸ்திரம் போட்டு, அவனுக்கு காலில் பாதரட்சியை போட்டு, முத்திரை மோதிரத்தை போட்டு, எல்லாம் போட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு கொளுத்த கன்றுக்குட்டியை அடிச்சாச்சு. அடிச்சு விருந்து பண்ணிட்டு இப்போ வெளியே போயிருந்தா யாரு வரா, மூத்த குமாரன் வராப்புல. பார்த்தா வீடு ஒரே லைட்டிங்கா போட்டு, சீரியல் லைட்லாம் தொங்க விட்டு, வெளியே வாழை மரம்லாம் கட்டி, என்னென்னவோ சகச்சகன்னு இருக்கே அப்படின்னு போய் பார்த்தா உள்ள யார் இருக்குது, இளைய குமாரன். இப்போ இளைய குமாரனுக்கு தகப்பன் எதை அடிச்சாரு, கன்றுக்குட்டி அடிச்சாரு. யாருடைய கன்றுக்குட்டி அது? கணக்குப்படி இது யாருடையது, மூத்த குமாரனுடைய சொத்து. இருக்கிறது இப்ப யாருடைய சொத்து தான் இருக்கு, மூத்த குமாரனுடைய சொத்து தானே இருக்கு. அதுல இருந்து அவங்க அப்பா எதை எடுத்திருக்கிறாரு, கன்றுக்குட்டி எடுத்து அடிச்சிட்டாரு. வேத வசனத்துல எழுதியிருக்கோம் 15வது அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே அவனை வருந்தி அழைத்தான் அப்படின்னு இருக்கும். இப்போ தகப்பன் நினைக்கிறாரு என்னது, இளைய குமாரன் என்ன பண்ணிக்கணும், சேர்த்து கொள்ளணும்ட்டு. ஆனா அந்த ஆசை யாருக்கு கிடையாது, மூத்த குமாரனுக்கு கிடையாது. ஏன், செலவழிய போறது தன்னுடைய சொத்து, தன்னுடைய சொத்து. இப்போ அவன், அப்பா சொத்து என்னோடது, அவன் பங்கு அவன்கிட்ட கொடுத்தீங்க, இது ஏன் பங்கு, ஏன் பங்குல இருந்து அவனுக்கு என்ன பண்ணக்கூடாது, எடுத்து கொடுக்க கூடாதுன்னு சொன்னா தகப்பனால மாற்றி பேச முடியுமா? முடியாது.
அதனாலதான் அவனை எப்படி அழைத்தாருன்னு இருக்கு, வருந்தி அழைத்தார். கெஞ்சிதான் கூப்பிடுறாரு. ஏன்? இருக்கிறது அவனோடது. இப்ப அதேதான் இப்ப பிதாவுக்கும் குமாரனுக்கும் நடுவில் நடக்க போற கான்வர்சேஷன். பிதா என்ன பண்ணிட்டாரு? நம்மளை பாதுகாக்கணும், நம்மளை ரசிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாரு. என்னது? நமக்கு குமாரனை பலியா போற்ற வேண்டியதான் அப்படின்ட்டு. ஆனா அது யாருடைய உரிமை? குமாரனுடைய உரிமை. இப்ப குமாரன் நினைச்சா இந்த மூத்த குமாரனை போல வெளியவே நின்றலாம். உள்ள போகாம எங்க நிக்கலாம்? வெளியே நின்றலாம். பிதா கெஞ்ச விட்டுறலாம். பிதா கொஞ்சம் கொஞ்சம்ப்பா தயவு செஞ்சு ஒன்ன விட்டா வர வழியில் அப்படி கெஞ்சி இருக்கலாம். ஆனா இந்த குமாரன் அப்படி செய்யல. என்னை அனுப்பு, புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. நீங்க சொன்னீங்களே, என்ன பத்தி தானே சொன்னீங்க, என்னை நம்பி தானே சொன்னீங்க. நானும் அவங்க மேல அன்பா இருக்கு, நான் போறேன். அவர் இறங்கி வந்தார் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துவது. பிதா எப்படி குமாரன் மீது அன்பு வைத்திருந்தாரோ அதே போல இயேசுவும் நம் மீது அன்பு வைத்தார். வேதத்தில் அநேகருடைய பிள்ளைகள் தகப்பனுடைய சிந்தையிலிருந்து விலகி போனாங்க. சில உதாரணங்களை வேணா உங்களுக்கு சொல்லுகிறேன். சாமுவேல் கர்த்தரோடு நடந்த மனுஷன். ஆனா வேதம் சொல்லுகிறது சாமுவேலுடைய பிள்ளைகளோ அப்படி நடக்கல. 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 1 5வது வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா அதனுடைய 4வது வசனம் இப்படியாக எழுதியிருக்கிறது. அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டம் கூடி ராமாவில் இருக்கிற சாமுவேலிடத்தில் வந்து, இதோ நீர் முதிர் வயது உள்ளவர் ஆனீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழியில் நடக்கிறது இல்லை. சாமுவேல் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, ஆனாலும் அவருடைய பிள்ளைகள் எதுல நடக்கல? அவரை போல நடக்கல. ஈசாக்கு யாராச்சும் அவரோட ஏதாச்சும் பிடிங்கிட்டாங்கன்னு வைங்களேன், ஈசாக்கு என்ன தெரியுமா பண்ணுவாரு? சரிப்பா வச்சுக்கோ, நான் போய் வேற ஏதாவது பார்த்துக்கிறேன். ஒரு முறை துறவு தோண்டுகிறார், ஏசேக்குன்னு அதுக்கு பேர் வைக்கிறார். ஏன்? பிடிங்கிட்டு போயிட்டாங்க. அடுத்து தோன்றார், மறுபடியும் பிடிங்கிட்டு போயிட்டாங்க. சித்தனான்னு பேர் மட்டும் வச்சுட்டு வந்துடுறாரு. பேர் மட்டும் வைப்பார். இவர் அனுபவிக்கிறதெல்லாம் எவனோ, பேர் மட்டும் இவர் வைக்கிறார். விட்டுட்டு வந்துடுவார். ஆனா இதுவே அவங்களோட பிள்ளைகள் ஏசாவையும் யாக்கோவையும் பாருங்களேன். யாக்கோபு சேஷ்டபுத்திர பாகத்தை பறிச்சுப்பார். ஏசா விட்டு கொடுக்க மாட்டேன். சரி இரண்டு போட்டு கர்த்தர் நாசம். யாக்கோபும் என் அண்ணன் நல்லா இருக்கட்டும் யோசித்தது கிடையாது. நான் நல்லா இருக்கணும், எப்படியாவது ஆசீர்வாதத்தை பறிக்கணும்னு அம்மா சொல்லும் போது சொல்ல வேணாமா, கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பாருமா, அது அண்ணனுக்குள்ளது சொல்லலை. விட்டு கொடுக்குற மனப்பாடம். ஈசாக்கு ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் விட்டு கொடுப்பாரு. அவங்க பிள்ளைங்க அவங்களுக்குள்ளேயே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த பிதாவினுடைய அந்த தகப்பனுடைய அந்த எண்ணம் அந்த பிள்ளைகளுக்குள்ள இல்லை பாரு. இதே எசேக்கியா ராஜாவை எடுத்தீங்கன்னா, ராஜாக்கள்ல ஓரளவுக்கு நல்ல ராஜா யாருன்னு சொல்லுவாங்க, எசேக்கியா ராஜா. ஆனா அவருக்கு ஒரு புள்ள பிறந்தாரு, மனாசே அப்படின்ட்டு. நீங்க போய் படிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ஒஸ்ட் கிங் ஜூதா மனாசே தான். இஸ்ரவேல்ல இருக்க ஒஸ்ட் கிங் ஆகாப் ராஜாவை சொல்லுவாங்க. யூதால இருக்கிற ஒஸ்ட் கிங் யாருன்னா மனாசே. அப்பா இருக்கிறதுலே பெஸ்ட் கிங்கு, மகன் இருக்கிறதுலே ஒஸ்ட் கிங். அப்பாக்காக ஆண்டவர் காலத்தையே பின்னாடி திருப்பி போட்டார், மகனுக்காக இஸ்ரவேலே கவுத்து போட்டார். உண்மை. மனாசேவ நாட்கள்ல தான் ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த ஜனத்தை நான் அழிப்பேன், போதும் என்னால இதுக்கு மேலலாம் பொறுக்க முடியாது, இந்த ஜனத்தை நான் அழிக்கிறேன் அப்படின்றது. அந்த தகப்பனுடைய அந்த சாராம்சம் அந்த பிள்ளைகளுக்குள்ள இல்லை, அந்த எண்ணம் அந்த பிள்ளைகளுக்குள்ள இல்லை. ஆனா கிறிஸ்துவோ அப்படிப்பட்டவர் அல்ல. அந்த பிதா எப்படி நம் மீது நேசம் வைத்தாரோ அதே போல குமாரனும் நம் மீது நேசம் வைத்தார். நேசம் வைத்தபடினாலே எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அதான் ஒரு வசனம் இருக்கும், எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவருக்கு முன்னாடி வைக்கப்பட்ட சந்தோஷம் என்ன? நம்ம தான். நம் மீது அன்பு வைத்ததுனால இன்னைக்கு நம்ம இப்படி அழகா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிற இதை இயேசு பார்க்கிறாரு. என் பிள்ளைங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, என் பிள்ளைங்க எவ்வளோ அழகா வாழ்றாங்க, இதற்காக நான் என்ன பண்றேன், இதை சகிச்சுக்கிறேன், இதை நான் சகிச்சுக்கிறேன், இதை நான் பொறுத்துக்கிறேன்.
இதை நான் எவ்வளவு ஆனாலும் நான் பொறுத்துக்கிறேன். தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்கும். ஏசாயா 63வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். எதனால மீட்டாரா? தம்முடைய அன்பின் நிமித்தம். இதையே நீங்க பொது மொழிபெயர்ப்பு, இப்போ உள்ள தமிழ் மொழிபெயர்ப்பு வேதத்துல வாசிங்கன்னா இன்னும் அழகா இருக்கும். அதை நான் வாசித்து காட்டுறேன். துன்பங்கள் அனைத்திலும் அவர்களின் மீட்பு ஆனார், தூதரோ வான தூதரோ அல்ல, அவரே நேரடியாய் அவர்களை விடுவித்தார், தம் அன்பினாலும் இரக்கத்தினாலும் அவர்களை மீட்டார். நம்மளை மீட்கணும்ட்டு தூதரையோ வான தூதரையோ அவர் அனுப்பாம அவரே நேரடியாய் அவர்களை விடுவித்தார். இப்படிதான் அந்த பொது மொழிபெயர்ப்புல இன்னும் அது ரொம்ப அழகா இருந்துச்சு. நான் வாசிக்கும் பொழுது தூதரையோ வான தூதரையோ இல்லை, நினைச்சிருந்தா எத்தனை கோடி தூதர்கள் இருக்கிறாங்க, அவர்களை அனுப்பி அவர்கள் மீட்டிருக்கலாம். அப்படி செய்யாம அவரே நேரடியாய் அவர்களை விடுவித்தார். நீங்க வேணா இந்த வசனத்தின் பக்கத்துல பொது மொழிபெயர்ப்புன்னு போட்டு வச்சுக்கோங்க. நாளை பின்ன நீங்க வாசிக்கும் பொழுது அதுலயும் போய் வாசித்து பாருங்க. இந்த ஏசாயா 63:9 ரொம்ப அழகா இருந்துச்சு. எதற்காக இதை அவரே நேரடியாய் வந்தார் என்றால் தம் அன்பினால், தம்முடைய அன்பினால், நம் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார். இப்ப 3வது நபருக்கு நேராக கடந்து போகிறோம். பரிசுத்த ஆவியானவர். பிதா தம்முடைய அன்பின் நிமித்தம் குமாரனை ஒப்பு கொடுக்கிறாரு, குமாரன் தம்முடைய அன்பின் நிமித்தம் தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு. இப்போ இன்னொருவர் இருக்கிறார் அங்கே, பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம ரொம்ப தியானிக்கிறது கிடையாது. இது ஒரு பிசாசோட ஒரு ட்ரிக்குங்க. பழைய ஏற்பாட்டில் யார் கிரியை செய்தார்? பிதா கிரியை செய்தார். பழைய ஏற்பாட்டில் பிதாவை வில்லனா பார்த்துக்கிட்டே இருந்தார். புதிய ஏற்பாட்டில் யார் பூமிக்கு வந்தா? இயேசு வந்தாரு. ஆனா இயேசுவை யாருமே என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளல. பூமியில் அவர் இருக்கும் பொழுது, அவர் இந்த பூமியில இருக்கும் பொழுது அவரை யாருமே ஏற்றுக்கொள்ளல. அவர் போனதுக்கு அப்புறம் இப்போ இயேசு வந்தாரு நம்ம எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொரு காலத்திலும் திருத்துவத்திலும் ஒவ்வொருவர் கிரியை செஞ்சுட்டு இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டில் பிதா கிரியை செய்யும் போது பிதாவோட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாங்க. புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து வருவாரு, கிறிஸ்துவோட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. இப்போ யார் கூட திரும்ப நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றோம்? இயேசுவை குறித்து அதிகமாக படிக்கிறோம், பிதாவை குறித்து அதிகமாக தியானிக்கிறோம். ஆனால் யாரை விட்டுறோம்? பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப மினிமலாக யூஸ் பண்ணுறோம். வர்ஷிப் செக்ஷனுக்கு மட்டும்தான் யார் வருவா? பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டு அனுப்பி விட்டுருவோம். அதுக்கப்புறம் ஒரு இது தவறு. இப்போ இது யாருடைய காலம்? தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவருடைய காலம். நம்ம அதிகமாக இப்போ யாரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா அவர் இப்போ இங்கே இருக்கிறார். உண்மை என்னன்னா அவர் நம்மோடு இருக்கிறார். அவரும் ஒரு நாள் என்ன பண்ண போறாரு? கிளம்பி போயிடுவார். அந்தி கிறிஸ்து வெளிப்படும் பொழுது பூமியில இருந்து பரிசுத்த ஆவியானவர் கடந்து போயிடுவார். பூமியில பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். அது வரைக்கும் தான் யார் இங்கே இருப்பா? பரிசுத்த ஆவியானவர் இருப்பா. அதனால நம்ம பரிசுத்த ஆவியானவரை அதிகமாக நேசிக்கணும், அவரோட அதிகமாக செலவிடணும். இந்த வேத பகுதிக்கு நேராக வருவோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த உலக தோற்றம் முதற்கொண்டே ஒரு முக்கியமான அங்கத்தில் இருக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இங்க பிதா இருந்தாருன்னு வேதம் சொல்லல, குமாரன் இருந்தாருன்னு வேதம் சொல்லல. யார் தான் இருந்தாருன்னு இருக்கு? ஆவியானவர் தான். இந்த பூமியை உருவாக்குற நாள் முதற்கொண்டு இங்கே நம்மோடு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறது யாருன்னா ஆவியானவர். நீங்க வேதத்துல எங்க படிச்சாலும் சரி, தாவீதின் மீது தேவனுடைய ஆவியானவர் இருந்தார். சிம்சோனின் மீது ஆவியானவர் இறங்கினார். ஆவியானவர் இறங்கினோன்னு என்ன வந்துச்சு? அவனுக்கு பலன் வந்து சகல காரியங்களும் செய்யும். இப்படி இந்த ஆவியானவர் தம்மை ரொம்ப வெளியே காட்டிக்கலினாலும் எல்லா இடங்களிலும் இருந்துகிட்டு இப்போ அவரும் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். ஏன்னா பிதாவும் குமாரனும் பரத்திலிருந்து நம்மை பார்த்தாங்க. ஆனா
நம்மோடு இருந்து நம்மை பார்த்து கொண்டே இருந்தது யார் தெரியுமா? ஆவியானவர். ஜலத்தின் மேல அசைவாடின நாள் முதற்கொண்டு அவர் இங்கேயே தான் சுத்திக்கிட்டே இருக்கிறார், நம்மளை பார்த்துக்கிட்டே சுத்திக்கிட்டே இருக்காரு. அதனால அவர் இன்னும் நம்மளை நேசிக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். இப்போ நீங்க யோசித்து பாருங்களேன், ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து உங்ககிட்டயே வளருதுன்னா அந்த குழந்தையின் மீது நம்மளுக்கு எவ்வளவு அன்பு இருக்கு. புதிதாக ஒருத்தவங்கள ஒரு நல்ல நம்ம காலேஜ் போகிறோம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, அவங்க மேலே நம்ம அன்பு வைப்போம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்மிடத்திலே வளர்ந்த பிள்ளையின் மீது நமக்கு எவ்வளோ அன்பு. இப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மலாம் எப்படின்னா அவர்கிட்டயே வளர்ந்தவங்க, அவர் நம்மளை எப்படி பார்த்துக்கிட்டே இருந்து அப்படிதான் நம்ம வளர்ந்தோம். இப்போ நமக்கு மீட்பு வர்றதுக்கு பிதா ஒரு டிசிஷன் எடுத்துட்டாரு, குமாரனும் அதுக்கு என்ன பண்ணிட்டாரு, ஓகே நான் போறேன்னு ஓகே சொல்லிட்டாரு. இப்போ இந்த பிளான் இருக்குல்ல, இந்த பிளான் கரெக்டாக நடந்து முடியணும், கரெக்டாக நடந்தால் தான் யாருக்கு மீட்பு வரும்? அவருடைய நமக்கு எல்லாருக்கும் மீட்பு வரும். இப்போ இதை கரெக்டாக நடந்து முடிகிற வேலையை யார் தெரியுமா பார்த்துக்கிட்டா? பரிசுத்த ஆவியானவர் பார்த்துக்கிட்டா. ஏன்னா நீங்கள் வேதத்தில் படிச்சீங்கன்னா தெரியும், குமாரன் ஒரு கட்டத்தில் கேட்பாரு, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய். இன்னொரு பக்கம் பிதா சொல்லுவாரு, இவர் என் நேசகுமாரன், இவரின் மேல் எப்படி இருக்கிறேன், பிரியமா இருக்கிறேன் அப்படின்பாரு. இப்போ பிதா குமாரனை விட்டு பிரிய மனசு இல்லாதவர், அவர் அங்கிருந்து சொல்றாரு எனக்கு ரொம்ப செல்ல பிள்ளை அப்படின்ட்டு. குமாரன் இங்க சொல்றாரு, இப்ப சிலுவைக்கு போகணும்னா நான் பிதாவும் நானும் கொஞ்ச நேரம் பிரியணுமே, அப்பா வேற ஏதாவது பிளான் பண்ணுவோமா அப்படின்றாரு கீழே. உமக்கு சித்தமானால் இன்னொரு டைம் உட்காந்து பேசுவோமா அப்படின்ட்டு. ஆனால் இந்த பிளான் நடந்தாதான் நம்ம என்ன ஆகும், மீட்கப்படுவோம். இது கண்டிப்பாக நடந்தே ஆகணும். இது நடந்தாதான் நம்ம மீட்கப்படுவோன்றத கரெக்டாக பார்த்து கொண்டது யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். எப்படி தெரியுமா பார்த்துக்கிட்டாரு? நான் ஒரு லிஸ்ட் இப்போ சொல்ல போகிறேன், முடிஞ்சால் எழுதி வைத்துக் கொள்ளுங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இயேசுவினுடைய பிறப்பு தொடங்கி அவருடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் அவரை நடத்துவார். நான் சொல்கிறேன், நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனம் இப்படியாக சொல்கிறது, தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இப்போ இயேசு பூமிக்கு வரணும், அந்த வேலையை யார் தெரியுமா செஞ்சது? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் மரியாளின் மீது வந்த பொழுதுதான் அங்க யார் உருவானா? இயேசு மனிதனாய் உருவாகிறார். இப்ப பிதா பிளான் பண்ணிட்டாரு, குமாரன் ஓகே சொல்லிட்டாரு, எப்படி எக்ஸிக்யூட் பண்றது? பரிசுத்த ஆவியானவர் வராரு, நான் பார்த்துக்கிறேன் அந்த வேலையை. அவர் பூமிக்கு வருகிறார், மரியாளின் மீது தங்குகிறார், அங்கே இயேசுவை உருவாக்குகிறார். இப்ப இயேசு பிறக்கிறதுக்கு யார் காரணம்? பரிசுத்த ஆவியானவர். இப்போ இயேசு அடுத்து ஊழியம் பண்ணணும், சிலுவை நோக்கி போகணும், அதுக்கு என்ன பண்ணணும்? வழியை ஆயத்தம் பண்ணணும். அதற்கு என்ன பண்ணுகிறாரு? லூக்கா 1வது அதிகாரம் 15வது வசனத்துல, அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருப்பான். இயேசுக்கு வழியை ஆயத்தம் பண்றது யாருடைய வேலை? யோவானுடைய வேலை. அந்த யோவானை யார் தெரியுமா ஆயத்தப்படுத்துறது? பரிசுத்த ஆவியானவர். இப்போ இயேசு பிறந்துட்டாரு, இப்போ அவரை கொண்டு போய் தேவாலயத்துக்கு கொண்டு போறோம், அவரை பத்தி பிரகடனப்படுத்தணும், அவரை பத்தி ப்ரீச் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுகிறாரு? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 25 27 வசனங்களை வாசித்தோம் என்றால், அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமிலே இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாய் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனுமாய் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அதனுடைய 27வது வசனம், அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இப்ப இயேசுவை பிரதிஷ்டை பண்ணணும், டெடிகேட் பண்ணணும், அவரை கையில வாங்கி ப்ரீச் பண்ணணும். இதுக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்கிருந்தோ ஒரு வயசான ஆள் என்ன பண்றாரு? கூட்டிட்டு வர்றாரு தேவாலயத்துக்கு. வா போவோம் தேவாலயத்துக்கு. இன்னைக்கு என்ன ஆண்டவரே, இன்னைக்கு தான் மண்டே தானே, இன்னைக்குமா சர்ச்சுக்கு போகணும்? ஆமா இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணும், வா போவோம் வா அப்படின்னு சிமியோனை கூட்டிட்டு வந்து
இயேசுவை அவன் கைகளிலே பெற்றுக்கொள்ள வைத்து அவனை குறித்து பேச வைக்கிறார், பிறக்க வைக்கிறார், வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். அதை இன்னொரு வசனத்துல லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:41 எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு. இப்ப இயேசுவை குறிச்ச ஒரு நம்பிக்கை மரியாளுக்குள்ள வரணும். ஏன்னா பிள்ளையாவ தான் வளர்க்க போறாங்க. அதை யார் பார்த்துக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் பார்த்துக்கிறாரு. எலிசபெத் மேல இறங்கி வாழ்த்துதல் சொல்றாரு. அதை கேட்டோனே மரியாள் அப்பதான் சந்தோஷப்படுறா, சந்தோஷத்துல நிரம்புறா. ஏன்? ஒரு நிச்சயம் எதிரில இருந்து வருது. சொல்லாத ஒருத்தவங்க கிட்ட இருந்து வயிற்றுல இருக்க பிள்ளையை குறித்து ஒரு பேச்சு வருது. பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்துக்கிட்டார். இப்போ கிறிஸ்து வளரணும், நல்லா வளரணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது. பிள்ளை வளர்ந்து எப்படி பலன் அடைஞ்சுதான்? ஆவியில பலன் அடைஞ்சது. ஆவியானவர் என்ன பண்றாரு? பிள்ளை வளர்கிறதுக்கு தேவையான பலத்தை தந்துக்கிட்டே இருக்கிறார். பலப்பட்டுக்கிட்டே இரு, நல்லா வளரணும், ஆரோக்கியமா வளரணும், எந்த விதமான பழுவும் இல்லாம வளரணும், பாவம் இல்லாம வளரணும். அதை யார் பார்த்து கொண்டது? ஆவியானவர் பார்த்து கொள்ளுகிறார். இப்போ வளர்ந்தாச்சு, 30 வயசு ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகுது? மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் 10வது வசனமும் லூக்கா 3ஆவது அதிகாரம் 22வது வசனத்துலலாம் வாசித்தோன்றா, அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். இப்போ ஊழியம் ஆரம்பிக்கணும், ப்ராப்பரா ஊழியம் பண்ணணும் இயேசு. அதுக்கு என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல இறங்குறார். புறாவை போல் ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கினார். இப்ப இறங்கியாச்சு. அடுத்து என்ன பண்றாரு? நடத்துறாரு. எங்கெங்க போகணும் வாசித்தோம் என்றால் மார்க் எழுதின மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இப்போ இயேசு பிசாசை ஜெயிக்கணும், ஜெயிச்சாதான் அடுத்து சிலுவையில பாவத்தை ஜெயிக்க முடியும். உடனே ஆவியானவர் என்ன பண்றாரு? வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு போறாரு. இயேசு வனாந்தரத்துல போய் பிசாசை ஜெயிக்க வைக்கிறார். அடுத்து ஜெயிச்சாச்சு இல்ல, அடுத்து என்ன பண்ணணும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்ப போனார், அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரவிட்டு. இப்போ பிசாசு ஜெயிச்சாச்சு, ஆனா ஃபாஸ்டிங் இருந்து உடம்பு என்ன ஆகுது? வீக் ஆயிடுச்சு. உடனே ஆவியானவர் என்ன பண்றாரு? அவரை பலத்தினால் இடைக்கட்டி கலிலேயாவுக்கு கூட்டிட்டு வர்றாரு, ஊழியம் பண்றாரு. இப்போ ஊழியத்துக்கு வந்தாச்சு. அநேகருக்குள்ள பலவிதமான சிந்தைகள் இருக்குது. இப்ப இந்த சிந்தைகளுக்கெல்லாம் இயேசு பதில் சொல்லணும். அப்ப என்ன பண்ணுகிறாரு? மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆவது அதிகாரம் 8வது வசனம், அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் உணர்ந்து. இப்போ நீங்க என்னென்னோ யோசிக்கிறீங்க, உங்களுக்குள்ள அநேக கேள்வி போகுது. இந்த கேள்விக்கெல்லாம் இயேசு பதில் சொல்லி உங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். இது இயேசுக்கு எப்படி தெரியும்? ஆவியானவர் அவங்களுடைய சிந்தையில் இருக்கிறத இந்த சிந்தைக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கிறார். பேசிட்டு இதற்கு இப்போ இயேசு மறுமொழி சொல்லணும். அந்த மறுமொழியையும் ஆவியானவர் தருகிறார். அதனாலதான் இயேசு இப்படியாக சொல்லுவார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆவது அதிகாரம் 12வது வசனம், நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். பரிசுத்த ஆவியானவர் தான் வார்த்தையை எடுத்து தரது. இதை இப்ப சொல்லுங்க ஆண்டவரே, இயேசுவே இதை நீங்க இப்ப சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க. ஏன்னா இயேசுவை எப்படி சிக்க பண்ணலாம் என்று அநேக கேள்விகளை கேட்டாங்க. ஒரு விஷயம் வராங்க, நாங்கள் வரி பணம் செலுத்தணுமா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம இயேசு கேட்பாரு, ஒரு காயினை கொடுங்கப்பா அப்படின்னு கேட்பாரு. காயினை கொடுப்பாங்க. இதில் இருக்கிறது யாரு படம்? ராயன் அப்படிம்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் கொடு. இப்போ அந்த ஞானம் வரணும், அந்த இடத்துல ப்ராப்பரா பதில் சொல்லணும். இயேசுடைய வார்த்தையிலேருந்து யாராலையும் அவரை வந்து பிடிக்கவே முடியல. ஏன் தெரியுமா? வார்த்தையை உள்ளேருந்து யார் தந்துக்கிட்டு இருக்கா? ஆவியானவர் தந்துக்கிட்டே இருக்கிறார்.
இப்போ ஊழிய பாதை முடிய போது, மரணம் வரப்போகிறது. மரணத்துக்கு இயேசுவை ஆயத்தப்படுத்தி சிலுவையில் அரைஞ்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் முடிக்கணும். அப்போ இயேசு ஒரு வார்த்தை சொல்லுவார். மத்தேயு 27வது அதிகாரம் 50வது வசனம். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். இப்போ இயேசு சாகணும், ஆனால் பர்ஃபெக்டான டைமில் தான் சாகணும். சும்மா குருட்டாம் போகலாம் அது நடந்துடக்கூடாது. பர்ஃபெக்ட் டைமிங்கில் நடக்கணும். அதனால் என்ன தெரியுமா நடக்குது? ஆவியானவர் உள்ளே இருக்கிறார், சாக விட மாட்டார். 7 வார்த்தைகளையும் பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? இயேசுவை விட்டு வெளியே போகிறார். உள்ள 2 ஆவியானவர் சொல்கிறாரு, இந்த தீர்க்க தரிசனம் இருக்குது, இதை நிறைவேற்றணும். இந்த தீர்க்க தரிசனம் இருக்குது, இதை நிறைவேற்றணும். இயேசுவே தாகமாக இருக்கேன்னு சொல்லுங்கள். ஏன் நான் தாகமாக இல்லையே? இல்லை, தாகமாக இருக்கிறேன்னு நீங்கள் சொல்லணும். தீர்க்க தரிசனம் இருக்குது. இயேசு தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார், ஆனால் அவர் தண்ணியே குடிக்கலைங்க. அவர்கிட்ட கொடுத்தது அவர் குடிக்கலன்னு வேதம் சொல்லுது. அப்புறம் ஏன் அவர் தாகமாக இருக்கிறேன்னு சொல்லணும்? வார்த்தை நிறைவேறும், அப்படி தான் வேதத்தில் எழுதியிருக்கும். தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். யார் இது சொல்லி கொடுத்துருக்க? உள்ள இருக்குன்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் ஆவியானவர். இந்த தீர்க்க தரிசனம் இருக்குது, இதை சொல்லணும், அதை சொல்லணும். இயேசுவே முடிஞ்சிருச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறேன்? போகிறேன். அப்போ ஆவியிலே உணர்கிறார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி, பிதாவே என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஜீவனை விட்டார். அது வரைக்கும் ஆவியானவர் உள்ளே இருக்கிறாரு. சிலுவையில் அரைஞ்சோன்னே போயிருந்துருக்கலாம். இயேசு நிம்மதியாக சிலதை செய்யணும், நீங்கள் முடிக்கணும் இயேசுவே, இதெல்லாம் நம்ம செஞ்சு முடிக்கணும் உள்ள இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ இயேசு மரிச்சாச்சு, கல்லறைக்குள்ளே கொண்டு போய் வச்சாச்சு. இப்போ மரணத்தின் சாயல் தயாராகிடுச்சு. பாவத்துக்கு என்ன பண்ணிடலாம்? மரிச்சிடலாம். ஆனால் இப்போ ஜீவனுக்கு என்ன பண்ணணும்? நம்ம உயிர் தெழணும். அதுக்கு யார் முதல்ல உயிர் தெழணும்? கிறிஸ்து உயிர் தெழணும். இப்போ அதையும் அவர் தான் செய்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். அப்ப இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்ப பண்ணது யாரு? ஆவியானவர். அதனாலதான் யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனத்துல இப்படியாக இயேசு சொல்லுவார், ஆவியே உயிர்ப்பிக்கிறது. ஒருத்தவங்க உயிர் பெற்று வரணும்னா அது யார் கையில இருக்கு? ஆவியானவர் கையில இருக்கு. இப்ப இயேசு மரிக்கிறது மாத்திரமல்ல, உயிர் தள்ளணுன்றதையும் யார் தான் பொறுப்பெடுத்து செய்யறா தெரியுமா? ஆவியானவர். இது எல்லாம் ஏன் ஆவியானவர் செய்யறாரு? நம்மீது வைத்த அன்பின் நிமித்தம். இப்ப இதெல்லாம் முடிச்சிட்டார் ஆவியானவர். இப்போ நம்ம அடுத்து எங்க போனோம்? பரலோகத்துக்கு போனோம். அதனால அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? இயேசு நீங்க போங்க, நான் இவங்களை என்ன பண்றேன்? கூட்டிட்டு வரேன். ஒரு தேற்றரவாளனாக, சத்திய ஆவியானவராக இன்றும் நம்ம கூட அவர் இருந்துகிட்டே இருக்கிறார். எதற்கு? நம் மீது வைத்த அன்பின் நிமித்தம் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போக. தேவனுடைய ஆவி இல்லாமல், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாமல் ஒருவரை எங்கே போக முடியாது தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுங்கள். 3 பேரும் மாறி மாறி அன்பை காட்டுறாங்க. மாறி மாறி நம்ம இந்த உலகத்துல வாழ்கிறதுக்கு அநேக காரியங்களை நம்ம சொல்லலாம். தேவனுடைய கிருபைன்னு சொல்லலாம், தேவனுடைய இரக்கம்னு சொல்லலாம், தேவனுடைய தயவுன்னு சொல்லலாம். வசனங்கள் சிலதெல்லாம் இருக்கும். சங்கீதம் 117:2 இப்படியாக எழுதப்பட்டிருக்கும், அவர் நம்ம மேல் வைத்த கிருபை பெரியது அப்படின்னு இருக்கும். சங்கீதம் 30:5 அவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு அப்படின்னு இருக்கும். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல எரேமியா அப்படியா சொல்லுவார், நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை? முடிவே இல்லை. இரக்கத்துக்கு முடிவில்லை, கிருபை நீடிய வாழ்வு எல்லாம் இருந்தாலும் இதையெல்லாம் நம்மளுக்கு தந்தது என்ன தெரியுமா? அவருடைய அன்பு. அவருடைய அன்பு மாத்திரம் இல்லைன்னா கிருபையும் கிடைக்காது, இரக்கமும் கிடைக்காது, தயவும் கிடைக்காது. நம்ம ரோட்ல போகிறோம்,
ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்கும் பொழுது நமக்குள்ள அன்பு இருந்தாதான் நம்ம உதவி செய்வோம். நம்ம ஒருத்தவங்க அழுகிறத பார்த்து நமக்குள்ள இரக்கம் வருதுன்னா நம்மளுக்கு அவங்க மேல என்ன இருக்குன்னு அர்த்தம்? அன்பு இருக்குன்னு அர்த்தம். கோழியை கொல்லும் போது நம்மளுக்கு அப்படி வர்றது இல்லையே, ஏன்னா அது மேல நம்மளுக்கு என்ன இல்லை? அன்பு இல்லை, ஆசை தான் இருக்கு. ஆசை நிறைவேறணும்னா கொல்லணும். அன்பும் ஆசையும் வேற. நிறைய பேர் அதை குழப்பிக்கிறாங்க. ஆசை ஒரு மனுஷனை என்ன அவனை பாடு கூட படுத்தும், ஆனா அன்பு யாரையும் பாடுபடுத்தாது. இன்றைக்கு நம்மை பாதுகாக்கிறதும் நம்மை நிறுத்துகிறதும் இந்த திருத்துவத்தின் 3 நபருடைய அன்புங்க. பிதா அன்பை காட்டுறதுக்கு பையனை தூக்கி தராரு, பையன் அன்பை காட்டுறதுக்கு தண்ணியை விட்டு கொடுக்குறாரு, பரிசுத்தாவியானவர் அன்பு காட்டுறதுக்கு இந்த பிளான் எல்லாம் இவங்க பிதாவும் குமாரன் நினைச்சிருந்தா கூட பிளானை கேன்சல் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. விடாப்புடியா நடுவில் பூந்து நான் ஹெல்ப் பண்றேன்னு ஆரம்பத்துல இருந்து எங்க இந்த மனுஷனை இயேசுவை தனியா விட்டா பிதா கிட்ட போய் பிளானை கேன்சல் பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு கூடையே பிறப்புல இருந்து கூடையே மரணம் உயிர்த்தெழுதல் வரைக்கும் கூடையே இருந்து செஞ்சு முடிச்சுட்டு இத்தனையும் முன்னாடி படித்த 6 காரியங்களும் சரி, இந்த 7வது காரியம் இல்லைன்னா நடந்திருக்காது. அன்பின் நிமித்தம் அவர் வார்த்தையை நிறைவேற்றினார். அன்பின் நிமித்தம் அவர் தீமையை நன்மையால் மாற்றினார். அன்பின் நிமித்தம் அவர் அடையாளமானார். அன்பின் நிமித்தம் நம்மோடு அவர் இருந்தார். அன்பின் நிமித்தம் நம்மை போல் அவர் மாறினார். அன்பின் நிமித்தம் அவர் சகல காரியங்களின் நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்றி முடித்தார். எல்லாம் அன்பின் நிமித்தம். அன்பு மாத்திரம் தாங்க ஒழியாது. கொரிந்தியர்ல நம்ம படிச்சிருக்கோம், அன்பு ஒழியாது. அன்பு மாத்திரம் இல்லைன்னா தேவன் சொல்கிறது தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போகும் என்று. நினிவே பார்த்து ஒரு தீர்க்க தரிசனம் வருது, என்னது? 40 நாள்ல நீங்க அழிவீங்கன்ட்டு. ஆனா 40 நாள்ல அழிஞ்சாங்களான்னு கேட்டா இல்லை. ஏன்? அவர் வைத்த அன்பு தீர்க்க தரிசனத்தை ஒளிய பண்ணினார். அன்பு மட்டும் இல்லைன்னா தீர்க்க தரிசனம் நடந்துட்டு போயிட்டே இருந்திருக்கும். அநேக பாடுகளும் பிரச்சனைகளும் நமக்கு வராமல் காத்தது அவருடைய அன்பு. இப்போ நாம என்ன செய்யணும்? இவ்வளவாய் அவர் உலகத்தில் அன்பு கூர்ந்து விட்டார். நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை தியானித்து முடிக்க போகிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் அதனுடைய 18 மற்றும் 19வது வசனத்தை வாசிப்போம். சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பவுல் சொல்லுகிறார் எபேசியருக்கு, என்ன தெரியுமா? அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று நீங்க என்ன பண்ணுங்க? உணர்ந்து கொள்ளுங்க. நீ வீடுகளில் போய் வேதங்களை வாசிக்கும் பொழுது எல்லா பகுதியிலையும் பிதா கோபப்படுற பகுதியில் கூட அவருடைய அன்பை நீங்க தேடி பாருங்க. நம்மளால செய்ய முடிஞ்சது என்ன தெரியுமா? அவர் அன்பை காட்டிட்டாரு. அந்த அன்பை உணரணும். எப்பயுமே இந்த ஒரு காரியம் உலக பிரகாரமாகவும் சரி நடக்கும். பிள்ளைகள் பிறந்த உடனே அவங்களுக்கு ஹீரோ யாருன்னா அவங்க அப்பா. அதுவே ஒரு 15 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் அவங்க அப்பா யாரா தெரியுமா இருப்பார்? வில்லனா இருப்பார். அதுவே 25 வயதுக்கு அப்புறம் தான் ஒரு தகப்பனாகும் பொழுது தகப்பன் மறுபடியும் ஹீரோவா தெரிவார். இது ஒரு சைக்கிள், காமனான சைக்கிள். ஆனால் தன் மகன் தன்னை நேசிக்கிறான் என்று தகப்பன் புதிதாய் ஒன்றும் செய்வதில்லை. தன் மகன் தன்னை வெறுக்கிறான் என்று எதையும் செய்யாமல் இருக்கிறதும் கிடையாது. தகப்பன் எப்போதும் போலவே இருந்துட்டு இருப்பார். அது எப்போதும் மாறாதவராக இருக்கு. பையன் தான் அதை புரிந்து கொள்ளுகிறதற்கு காலம் எடுக்குமே தவிர்த்து தகப்பன் எப்போதும் அடித்தாலும் அப்புறமா கேட்பாரு, பையன் சாப்பிட்டான், பையன் தூங்கினான், நான் பரோட்டா வாங்கிட்டு வரேன், அவனுக்கு அப்புறமா கூட எடுத்து. ஏன்? அன்பு.
பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று எழுதியிருக்கிறபடினாலே சில நேரங்களில் தேவன் நம்மை கடிந்து கொள்ளுகிறது உண்டு. அன்பின் நிமித்தமாக அவர் கடிந்து கொள்ளுகிறார். அதனாலதான் ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இப்படியாக எழுதியிருக்கும் 4ஆம் வசனத்துல, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். ஜனங்களை எதுல இழுக்கிறாராம்? அன்பின் கயிறுகளால். நினைச்சா அக்கினியின் கயிறுல இழுக்கலாங்க, ஆனா அதுல இழுக்கலவர் அன்பின் கயிறுல தான் இழுத்தார். அதையும் அவர்கள் உணராது ஓடினார். நாமும் அப்படிதான். அவர் அன்பின் நிமித்தம் செய்கிறதுலையும் நம்ம கோபப்படுகிறது உண்டு. அப்பா நல்லதுக்குன்னு செய்கிறதுலையும் அப்பாவை வெறுத்த நாட்கள் உண்டு. ஆனா ஒரு நாள் வரும், அதை உணர்ந்து கொள்ளுவோம். அந்த நாட்கள் இந்த நாட்களாக மாறணும். போய் பிதாவினுடைய அன்பையும் குமாரனுடைய அன்பையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பையும் நாம் இந்த நாட்களில் உணர்ந்து கொள்ள முயற்சிப்போம். அதை அறிந்து கொள்ள நாம் தியானிப்போம். சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுவார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார். Taste and know the Lord is good. தேவன் நல்லவராக இருக்கிறார், அன்பாக இருக்கிறார் என்பதை என்ன பண்ணணும்? நம்ம ருசித்து பார்க்கணும். இந்த நாட்களில் அப்படிப்பட்ட கிருபைகள் நமக்கு உண்டாகட்டும். தேவனுடைய அன்பை ருசித்து பார்க்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அப்படியே தேவ சமூகத்தில் எழுந்து நின்று நாம் செபித்து முடிக்க போகிறோம். அப்படியே தேவ சமூகத்தில் எழுந்து நின்று ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயம்